ஹலோ மக்களே, வெல்கம் டு மை கேமிங் சேனல். இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஒரு ஃப்ளைட் சிமுலேட்டர் கேம் ரிலீஸ் பண்ணாங்க. வெறித்தனமான சிமுலேட்டருங்க. யூடியூப்பில் யூரோ ட்ரக் சிமுலேட்டரில் லாரி மினி பஸ்ன்னு ஓட்டிகிட்டு இருந்த நம்ம பசங்க திருச்சி டு திண்டுக்கல், மதுரை டு சென்னை அப்படின்னு ஃப்ளைட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் ஓட்டலாம் பார்த்தா நம்ம பிசி ஆன் பண்ணால் 30 நிமிஷத்துக்கு ஆன் ஆகாது. நம்ம கிறகம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்போ தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பாக்ஸ் கன்சோலுக்கு வருதுன்னு. இந்த டியூஸ்டே தான் ரிலீஸ் ஆச்சு. அதோட கிராஃபிக்ஸ் நான் சொல்கிறதோட நீங்களே பாருங்கள். நான் சொல்லலை, வேறு லெவல். ஸோ இந்த கேமை விளாண்டுட்டே வந்து நிறையா நம்ம பேசலாம். ஸோ இப்போது செட்டிங்ஸ், எந்த கேம் விளாட்றதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ட் செட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இது நமக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல. ஸோ எல்லாத்தையுமே டிஃபால்ட்டாக தான் வைக்க போகிறோம். நேரேட்டர் அதெல்லாம் தேவையில்லை, நரேட்டர்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ். இது கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம் என்ன திடீர்னு ஃப்ளைட் சிம் அப்படின்னு. சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளைட்ஸ் சவுண்டு கேட்டோடனையும் நல்லா வந்து பார்ப்போம் எங்கடா அந்த ஃப்ளைட்டு போகுது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கூட்டத்துலேருந்து தான் வந்தவன் நானும். அப்போலேருந்தே ஒரு ஃப்ளைட்டு மேலே ஒரு க்ரேஸ் இருந்துச்சுங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம எப்பவுமே காக்பீட்டோட அந்த எக்ஸிட் டோரில் வழியாக வெளியே வருவோம். ஒவ்வொரு தடவையுமே வந்து அந்த சைடு வந்து வழியாக வரும்போது போய் எட்டி பார்ப்பேன், காக்பீட்டில் என்னடா இருக்குது அப்படின்னு. உடனே அந்த ஏர் ஹோஸ்டஸ் அம்மா வந்து தம்பி வழி அங்கிட்டு அவுட்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு எப்பயுமே வந்து அந்த ஒரு ஃப்ளைட்டுக்கு ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் என்னோடய இன்னொரு சேனலில் வந்து ட்ரோன் வச்சு நான் கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருப்பேன். நிறையான்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஓகே, flight sim now landing on Xbox. Yes. Explore the world, discovery flights, detail the world map, land anywhere, water, back country, mountains, எங்கனாலும் லேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சர்வீசஸ், சேட்டலைட் டேட்டா ஸ்ட்ரீமிங். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா இதில் வந்து சேட்டலைட்டோட லைவ் டேட்டா ஸ்ட்ரீமிங் இதில் கிடைக்கும். அது என்னென்னா வந்து இப்போ உங்கள் ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னா இப்போ நீங்கள் அந்த இடத்துல ஃப்ளைட் ஓட்டினீங்கன்னா அங்கே வந்து மழை பெய்யும். அதான் வந்து சேட்டலைட் டேட்டாவோட லைவ் ஸ்ட்ரீமிங். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஓகே, அசிஸ்டன்ஸ். ஆமாம், எல்லாமே ஈஸி தான். நம்ம அவ்வளோ ஒரு ப்ரோலாம் கிடையாது, எல்லாமே ஈஸியில் தான் வைக்க போகிறேன். ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஈஸி தான். ஃபெயிலியர் அண்ட் டேமேஜ் ஈஸி எல்லாமே ஈஸி தான். ஓகே, டன். கேம்குள்ளே வந்துச்சு, சூப்பர். டிஸ்கவரி ஃப்ளைட்ஸ், வேர்ல்ட் மேப். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டே வந்து நம்ம மதுரை ஏர்போர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, பைலட் ப்ரொஃபைல், நமக்குலாம் ஒரு ப்ரொஃபைல் எடுத்துருக்கேன், 0 hours. நம்ம நெக்ஸ்ட் லெவல் அதை கொண்டு போகிறோம். ஓகே, என்னோடய எக்ஸ்பாக்ஸோட பிளேயர் நேம் அது. ஆன்லைன் ஆஃப்லைன் பிஸி. என்னோடய ஆஃபீஸ் டீம்ஸோட ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்குது இது. ஓகே, வேறு என்ன இருக்குது? ஆட் ஃப்ரெண்ட்ஸ். இது மல்டிப்ளேயர், யாராவது ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெவலுக்கு 50 hours. நம்ம வேறு லெவலில் அதை கொண்டு போகிறோம் நம்ம ப்ரொஃபைலில். ஓகே, ஃப்ளைட் ட்ரைனிங்ஸ், ஆக்டிவிட்டீஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ளைட் ட்ரைனிங்ஸ் தான். ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ், நம்ம எப்படி டேக் ஆஃப் ஆகிறது, லேண்டிங் ஆகிறது, எல்லாமே ட்ரைனிங்ஸில் தான் கற்று போகிறோம். நான் வந்து ஒன்றுமே ஜீரோ. இந்த ஜீரோவிலேருந்து நம்ம ட்ரைனிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு அதே 0% மாஸ்டர். இது எல்லாத்தையுமே அடித்து தட்டி தூக்குறோம். ஓகே, டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங், விஎஃப்ஆர் நேவிகேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேசிக் ஆட்லைன் தான் நினைக்கிறேன். அந்த ஸ்டீரிங் வீல் தெரியுதில்ல, அந்த ஸ்டீரிங்கில் எப்படி ஆட்டிக்கிட்டே ஓட்டுறது. அதுக்கப்புறம் அந்த நிறையா மீட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
பார்த்துருப்பீங்கல்ல ஃப்ளைட் ஓடும்போது அந்த ஸ்டீரிங் வீல் ஆடிட்டே இருக்கும். எப்படா இப்படி ஆடினா எப்படா அந்த ஃப்ளைட் ஓடுது எல்லாமே கற்றுக்குறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ட்ரொடக்ஷன். ஓகே, இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க? பேசிக் கேமரா ஆப்ரேஷன். கேமராவை எங்கே வைக்கணும்? ஆமாம், கேமரா முக்கியம் அமைச்சரே. நம்ம கேமிங் சேனலில் கேமரா தான் சுற்றி 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 எடுக்கணும். இந்த ஃப்ளைட்டோட நேம் பேர் பார்த்தீங்கன்னா செஸ்னா 152. நல்லா இருக்கா செஸ்னா? ஓகே. Welcome to Sedona. I'm Captain Jess Molina, and I'll be your instructor. For this lesson, we're going to start on the ground and focus on some basic concepts. Fundamentals every pilot needs to know before hitting the skies. This is your plane, a classic, the Cessna 152. Take a look around it. சரி தாயி, சொல்லிட்டீங்கல்ல, லுக் அரவுண்ட் பண்ணிடுவோம். In the simulator, anytime you want, you can easily switch to cursor mode. ஓகே. ஏய் படி, என்ன ரொம்ப நேரமாக சில மாதிரி நிற்கிறீங்க? The cursor is handy for interacting with menus and cockpit controls or instruments. As you can see, activating the cursor also displays the toolbar. The toolbar is a quick access menu that allows you to control various aspects of the simulation. Try to find and open the basic controls panel. பேசிக் கண்ட்ரோல் பேனலா? எனக்கு விண்டோஸில் தான் கண்ட்ரோல் பேனல் தெரியும். அதுனா பேசிக் கண்ட்ரோல் பேனல்? ஓ, இதுதான் பேசிக் கண்ட்ரோல் பேனலா? ஓகே. The basic controls panel is a useful reminder of the button layout for the devices you're currently using. Now try to find and open the camera panel in the toolbar. இதுதான் முக்கியம். நான் வந்து பேசிக் கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. இதில் த்ராட்டில் மட்டும்தான் தெரியுது. ஃப்ளாப்ஸா அப்படின்னா? பிரேக். ஓகே. The camera panel allows you to access the various views and camera modes of the simulation. Go ahead and close all the panels for now. ஓகே, இதுதான் முக்கியம் நமக்கு. ஓகே, இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இதில் நமக்கு தெரிய வேண்டியது வந்து லேண்டிங் கியர் எப்படி போகணுங்கிறது. ஓகே, பிரேக்ஸு, த்ராட்டில், வேறு எதுவுமே புரியலையே. ஃப்ளாப்ஸு, ரடர். வாட் இஸ் ரடர்? ஓகே. Right now, we are in the external view mode. Let's switch to cockpit view next. வந்துட்டான் நம்ம ஏரியாவுக்கு காக்பிட். In front of you is the yoke, the primary means of controlling the aircraft. In the simulation, you'll be controlling the aircraft with your peripherals of choice. So let's hide the yoke for now. ஓ, இது பேர் யோக்கா? நான் கூட ஸ்டீரிங் வீல் நினச்சிட்டு இருந்தேன். யோக் நல்லா இருக்குல்ல, யோக். ஓகே, யோக்னா என்னன்னு கண்டுபிடிப்போம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, புஷ் புல் லெஃப்ட் ரைட். ஓகே, நல்லா இருக்கே. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பாயிண்ட் தி கர்சர் டு யோக் அண்ட் ஹைட் இட். ஓகே, பாயிண்ட் பண்ணிட்டேன். ப்ரெஸ் ஏ டு இன்ட்ராக்ட். ஓகே, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. கேபின் லைட். ஓ, ஏ ப்ரெஸ் பண்ணால் கேபின் லைட் தான் ஆன் ஆஃப் ஆகாதா? ஓகே, தெரியுதா? ஏதாவது இன்ஃபோ கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்கே பாயிண்ட் பண்ணணும்? யோக்கில் தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். Some instruments allow multiple interactions. For example, rotating a dial clockwise or counterclockwise. In these cases, you need to lock the cursor onto them in order to interact. For example, take a look at the clock in the middle of the dashboard. Go ahead and lock the cursor on it. Now change the clock time.
இதைத்தான் ஹைடுன்னு சொன்னாங்களா நான் கூட. ஓகே கிளாக் You can சேஞ்ச் unlock பண்ணலாம். the cursor once you're ready. ஓகே சேஞ்ச் டைம். For ஓகே now, we're done with the cursor, so go ahead and hide it. ஓகே Alright, as we've seen, when you want to look around you, it's easy to rotate the camera. But you can also move it freely in the cockpit to get a better view of anything you want to see. Even through a window to look outside. செம்மையாக இருக்குல்ல கிராஃபிக்ஸ். இன்னொரு ஃப்ளைட் இருக்குது, நம்மளை மாதிரி எவனோ வந்திருக்கான் ட்ரைனிங்க்கு. கிராஃபிக்ஸ் தான் செம்ம, அப்படியே ஒரு லைவ் வியூ பார்க்குற மாதிரி இருக்குல்ல, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லு தாயி, சொல்லு. Pro tip, once you find a camera position you like, you can save a shortcut to easily get back to that view anytime. That covers all the main camera functions available in the simulation. Try to familiarize yourself with them a bit more. Then reset the camera to its original position whenever you're done. Great. கிரேட் சொல்லிடுச்சு. ஓ 10,000 அவுட் ஆஃப் 10,000 ஸ்கோர். கண்டிப்பாக இதில் ஒரு ஃபுல் ஸ்கோர் வாங்கலைன்னா அந்த அம்மா கழுவி கழுவி ஊற்றிருக்கோம். ஃப்ளைட் ஸ்கோர் ஏ கிரேட். கிரேட். நெக்ஸ்ட் எல்லாத்துலேயுமே ஃபுல் ஸ்கோர். ட்ரைனிங் மெனு 12% மாஸ்டர்ட். ஓகே இன்க்ரீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்னது, ஏர்க்ராஃப்டோட எசென்ஷியல்ஸ். ஓகே செகண்ட் ட்ரைனிங். இதில் வந்து யோக், அதோட கண்ட்ரோல்ஸ், ரடர் பெடல்ஸ் நல்லா இருக்குல்ல பேர். throttle speed increase and decrease. Let's get you familiar with the aircraft, a Cessna 152, and a few commands to navigate it through the skies. In front of you is the yoke. The yoke is like a steering wheel, more or less. Turn it left or right to control the ailerons and bank the aircraft into turns. Look at the trailing edge of the wings while turning the yoke to see the effect on the ailerons. ஓ இதான் ஏலரான்ஸா? யா, ஸோ இதான் அப் அண்ட் டவுன் கொண்டு போகிறதுன்னு நினைக்கிறேன். Okay. Now, the difference between the yoke and a steering wheel is you can pull or push on the yoke. This controls the elevator at the back of the aircraft to make it climb or descend. Look at the horizontal stabilizer while you pull on the yoke. You can see how it affects the elevator. Nice. Down at your feet are the rudder pedals. They steer the aircraft when you're on the ground. The upper part of the pedals also control your brakes. In the air, they control the rudder at the end of the vertical stabilizer to yaw the aircraft. This is mostly for small corrections, for coordinating turns or compensating for a plane's tendency to pull left during takeoffs and climbs. Look at the vertical tail while operating the pedals to see the effect on the rudder. ஸோ ரட்டர் பெடல்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் இருக்கும்போது டாக்ஸி அப்போல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். Great. Last but not least, the throttle is located near the center of the cockpit. Pushing forward will increase power. Pulling back will decrease power. First, look at the throttle and select it.
Keep it selected and push it forward to increase power. சரி புஷ் பண்ணோம். இது யோகா. Power is increased. Now pull it back to decrease power. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. எது யோக்கு எது Power is throttle. decreased. Now we'll do the same without focusing on it. Deselect the throttle. சரி. Look away from the throttle and increase power. அத்தி லுக்காவேயா. ஓகே. ஒழுங்கா பார்த்தாலே பண்ண மாட்டோம். லுக்காவே பண்ணிட்டு throttle இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுமா? Set your throttle to idle. ஐடிலா புஷ் அண்ட் புல் மட்டும் சொல்லிட்டு இப்போ என்ன ஐடில்னு புதுசாக ஏதோ ஒரு சொல்கிற. Excellent. புல்ல தான் ஐடில்னு சொல்லுதா? ஓகே. When the engine is on, you'll be able to see the power change on your RPM indicator. You'll find it on the right side of the dashboard. RPM. This tells you how fast the engine is spinning in hundreds of revolutions per minute. RPM na rotation Next, per minute. take a look at your current speed on the airspeed indicator. It's on the left in the main instrument panel. Airspeed. It measures the speed in knots. To check your altitude, look to the altimeter. It's on the right side of the main instrument panel. The altimeter has 3 hands, similar to a clock. The long, thick pointer indicates 100-foot intervals. The short, thick one is 1,000-foot intervals. And the long, thin one, 10,000-foot intervals. That's all for today. Next time, we'll see how it feels in the air. Oh, great. 10,000 இதுலையும் ஸோ பேசிக் இதெல்லாம் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்தோம்? யோக், ரடர், பெடல்ஸ், throttle. ஸோ 25% அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஏர்ன்னு சொல்லியிருக்கா, பார்ப்போம். I've got to say, you chose a great day to go flying. This session, we'll get started with some basic controls. Sound good? First things first, let's get familiar with your surroundings. Out your side windows, you can see we have great visibility over Sedona today. ஒரு வழியாக அந்த அம்மா நம்மளை மேலே கூட்டிகிட்டு வந்துருச்சு. டக்குன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா யுவர் இன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஃப்ளையிங் தி ஏர்க்ராஃப்ட்னு இருக்கு. ஐயோ ஐயோ, செம்ம வியூவாக இருக்குல்ல. This is Red Rock territory. Beautiful, isn't it? Yes, beautiful, isn't it? See if you can spot the Sedona airport. The runway should be a pretty easy landmark to find. ஏர்போர்ட்டா? அது எங்கே இருக்கு? There you go. Visual There you go. confirmation on the airport. ஓ, அதான் ஏர்போர்ட்டா? ஆனால் ஒரு லைன் மாதிரி இருக்கு. ஏர்க்ராஃப்ட்லேருந்து பார்த்தா இப்படி தான் தெரியும் போல ஒரு லைன். இந்த லைனை கண்டுபிடிச்சி அதில் அலைன் பண்ணி லேண்ட் பண்ணி, அப்பா எவ்வளோ காம்ப்ளெக்ஸான டாஸ்க் இதெல்லாம். அப்போதுலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் பக்கத்துலேயே இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். யாருமே இல்லை பக்கத்தில். எங்கேருந்தோ அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கு. இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுங்கள், அடுத்து என்ன பண்ணோம்? We already talked about basic controls while we were on the ground. Time to see how it all feels in the air. Okay. The aircraft is currently set to a cruise attitude, the position it should be in for regular flight. All right, now let's try banking into a turn by moving the yoke. I'll go first. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். நீங்கள் தானே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. யோக்கு திரும்புகிற மாதிரியே இல்லை, ஆனால் ஃப்ளைட் மட்டும் திரும்புது. பா, அப்படியே பட்டர் As a ஸ்மூத். general rule, you always want to keep your turns under 30 degrees. 30 டிகிரி ஆங்கிள்லாம் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க போலயே.
நமக்கு தேவை கேமரா, அதை நம்ம யோசிப்போம். Go ahead and try rolling to the right. கோஹேடா. You have controls. ஏய் வெயிட்மா, நில்லு கேமரா பார்த்துட்டு இருக்கேன்மா. ஏய் நில்லுமா, என்னம்மா பண்ண ஃபர்ஸ்ட் இப்போ? ஏய் ஆத்தி கொடுத்துருச்சு. ஐயோ, நான் தான் ஓட்டுறேனா இல்லை அந்த அம்மா ஓட்டிகிட்டு இருக்கா? இவ்வளோ ஸ்மூத்தாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே ராஜா. ஐயோ, ஆமாம் நான் தான் திருப்புறேன். லைட்டாக திரும்புது. டேர்னிங். சார் செம்மையாக அப்படியே லைட்டாக டேர்ன் ஆகிட்டு இருக்கு. That's good. As okay. We're flying towards Sedona. Let's try climbing up and down. Up and down. Okay. Gently pull on the yoke to climb. Give it a try. Try பண்றேன். That's good. Good. For the descent, it's the same principle except you're pushing on the yoke. Okay, push. Go ahead. Gently pitch down. Push பண்ணிட்டாமா இருக்கேன். வெயிட் பண்ணுமா. That's good. Good ன்னு சொல்றீங்க. Time to find the airport again. Excellent சொல்ல மாட்டேங்கறியேமா. Make a turn in that direction. என்னது ஏர்போர்ட் கண்டுபிடிக்கணுமா? அதெல்லாம் எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்கா தெரியலையே. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஏர்போர்ட்டே காணமே. நீ சொல்லுமா, எந்த சைடு? லெஃப்டா ரைட்டா? ஓகே குட். நமக்குள்ள ரைட்ல தரணும். யோக்கு ஐயோ, இதுக்கு தான் இப்படி ஆட்டி 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 பண்ணுறான். எல்லாம் அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட்டு. ஒரு ஸ்டேபிளாக நிற்க மாட்டேங்குது. கீழே இறங்க இறங்க அப்படி மேலே இழுத்து இழுக்க வேண்டியிருக்கு யாருக்கு. அப்பா, இப்போதான் அந்த ரன்வே தெரியுது. இதுக்கெல்லாம் எக்ஸலண்ட்னு கண்டிப்பாக சொல்லுங்க. ஓ, எக்ஸலண்ட் சொல்லிருச்சே. Now that you're more familiar with the aircraft and the surroundings, the next step is to go deeper into handling and techniques. Soon enough, you'll be able to enjoy trips all on your own. All on your own. ஆட்டோ பைலட் தான் எல்லாத்துக்கும். ஓ, இதுலேயே ஃபுல் ஸ்கோர் ஏ கிரே. இந்த மாதிரி சின்ன ஃப்ளைட்லலாம் ஆட்டோ பைலட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். கண்டினியூ. நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரைனிங் 37%. என்னது ஆட்டிடியூட் பிச்சா? ஆல்டிடியூட் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஆட்டிடியூட்லாம் செக் பண்ணுவாங்க போலே. ஓகே, கிளைம்பு க்ரூஸ் அண்ட் டிசன்ட். ஓ, இதுதான் ஆட்டிடியூட் ஆகும். நான் கூட ஃப்ளைட்டுக்கு ஏதோ ஆட்டிடியூட் செக் பண்ண போகிறேன்னு நினச்சேன். ஓகேவா, ஃப்ளை. To help demonstrate pitch, I've drawn 3 lines on the windshield. Notice how the middle line matches the horizon while we're flying level. This is the cruise attitude. The lower dotted line is the climb attitude, and the upper one is the descent attitude. Let's dig deeper into what that means. Pull back gently on the yoke until the climb attitude line matches the horizon. Then maintain that attitude. ஜென்ட்லியா? கனவுல கூட நினைச்சிடாத. இப்போ பாரு. According to your altimeter, we're gaining altitude. But we're losing airspeed, proving you can't avoid basic physics while making a climb. ஆஹா, ஃபிசிக்ஸ்லாம் எடுக்கும் போலே இந்த ஆத்தா. That's good. Now let's level back out. Our speed is increasing and our altitude is stable. That's okay.
ஓகேன்றுச்சு. Push gently on the yoke until the descent attitude line அதான் சொல்கிறேன்ல, matches the horizon. ஜென்ட்லிலாம் வாய்ப்பே கிடையாது. Then maintain that attitude. நானே இழுத்து விட்டுட்டு இருக்கேன். As expected, with a nose down attitude, our altitude is decreasing while our speed is picking up. Keep working on it, you'll get better. நான் ஒர்க் பண்ணிட்டாம இருக்கேன். என்ன கீழே போயிட்டு இருக்கேன். Level flight. Now your speed is decreasing and your altitude is stable. That's good. என்ன தெரியல, அப்படியே யோக்கு வந்து ஒரு சைடாகவே போயிட்டு இருக்கு, மேலேயும் கீழேயும் போகும்போது. Try to make only small adjustments to your pitch to avoid overcorrection. அந்த அம்மா 4-5 தடவை ஓகேன்னு சொல்லும்போது நினச்சேன் சி தான் வரும்னு. Attitude pitch is over. நெக்ஸ்ட் வந்து டர்ன்ஸ் அண்ட் ரோல்ஸ். ரோலிங்லாம் சொல்லி கொடுப்பாங்க போலே. ஓகே, ஃப்ளை. For this lesson, we're going to use a line drawn on the windshield to indicate the cruise attitude. I've also added another dotted line to help you bank properly for left turns. Gently move the yoke to the left until the dotted line matches up with the horizon. Then maintain that bank. Okay. என்ன லெஃப்ட்ல திரும்பினா ரைட்ல திரும்புது. லெஃப்ட் ஜாய்ஸ்டிக் எதுவும் திரும்பிடுச்சா? ஓ ஓகே, நான் ஜாய்ஸ்டிக்கில் மாற்றி திருப்பிட்டு இருந்திருக்கேன். ஓகே ஓகே, இப்போ தான் 3மே க்ரீன் செக் மார்க். செம்மையாக இருக்குல்ல டர்னிங். ஓகே, கீப் ஒர்க்கிங் ஆன் இட் இருந்துச்சு. ஆமாம். ஓகே, லெவல் பேக். That's okay. ஆமாம், ஓகே ஓகேனே சொல்லு நீ. Remember to maintain altitude while leveling off. For the next step, turning to the right, let's see how you do on your own without any markings. At the top of your attitude indicator, there's a series of notches representing 10 degrees each. As a general rule, you always want to keep your turns under 30 degrees. டர்ன் பண்ணுறதே பெருசு, இதில் அண்டர் 30 கால்குலேட் பண்ணுவாங்களா? Until you're lined up with the second notch to the right on the attitude indicator. Then maintain that 20-degree bank while remaining at the same altitude until I ask you to stop. சரி, ரைட் டர்ன். இந்த வாட்டி கரெக்டாக திரும்பியாச்சு. பட்டர் ஸ்மூத்தில் அப்படியே திரும்பிக்கிட்டு இருக்குல்ல. பட்டரி. Keep working on it, you'll get better. ஏன்னா இதுக்கும் கீப் பெட்டர் இருந்துச்சு. கீப் ஒர்க்கிங்கா? Constant altitude during the turn. Level us back out now. போய் இதுக்கும் சி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கீப் ஒர்க்கிங்னு 3 தடவை சொல்லிடுச்சு. That's good. Remember to maintain altitude while leveling off. Additional practice will help, don't worry. Small corrections on the yoke will lead to more accurate turns. ஸ்மால் கரெக்ஷனா? லைட்டாக தொட்டாலே அங்கிட்ட இப்போ சைடு வாங்கிருச்சு. சொன்ன மாதிரியே சி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பவர் செட்டிங்ஸ். throttle increase and decrease. Okay. Let's talk about the throttle. If you have the need for speed, then the throttle's for you. Full control over the power output of the engine. In the Cessna 152, that relates directly to the RPM displayed on the tachometer.
Pull back on the throttle to reduce RPM to 1800. ஓகே புல் பேக் ஹோல்டிங் பி ஓகே ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிட்டேன். என்ன அப்படியே பப்புலட்டாக கட் ஆயிடுச்சு பவரு. ஐயோ போச்சு போச்சு. ஓகே You put your plane in a dangerous situation. அப்போ கவுத்துருச்சு. Pull back on the throttle to reduce RPM to 1800. நீ தான் நம்ம ஹோல்டிங் பீன்னு போட்டிருக்க. நான் ஹோல்ட் பண்ணேன் கவுத்துருச்சு. ஓகே ஓவர் வாட்டி ப்ரெஸ் பண்ணுவோம். ஜென்டில். இப்போ சவுண்டு கேட்குது கவுத்துருமோ? ஓகே போச்சு You put your plane கவுத்துருச்சு. in a dangerous situation. Pull back on the throttle to reduce RPM to 1800. சிமுலேஷன்னால ஓகே இல்லாட்டி அவ்வளோதான். ஜென்டிலாக ஒவ்வொரு வாட்டி தான்மா ப்ரெஸ் பண்ணுறேன். ஜென்டில் ஜென்டில் குறைக்கும் போது ஒவ்வொரு தடையும் நோஸை வந்து புல் பண்ணணும். ஓகே நவ் ஐ காட் இட். நோஸ் கீழே கீழே இறங்குது. Look how your speed and altitude are also decreasing. அதனால தானே லோஸை இழுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும். Excellent. Okay, let's throttle back up to 2400 RPM. த்ராட்டில் இன்க்ரீஸ். உர்றா வண்டியை அடிச்சோட்டு ஃபுல் த்ராட்டில். ஃபுல் த்ராட்டில்லையும் கீழே கீழே தான் ஏன் போகுது நமக்கு. ஃபுல் ஸ்பீடு வச்சாச்சு. என்ன டான்ஸ் ஆடிட்டே இருக்கு. கண்டிப்பாக சி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி டான்ஸ் ஆடிட்டு ஓட்டுனா. Your speed is increasing now. நீ தானமா As long இன்க்ரீஸ் as you பண்ணு சொன்ன. maintain the same attitude, your altitude will keep climbing as well. Nice. நைஸ். That was excellent. அப்பா எக்ஸலன்ட் With சொல்லிச்சு. piston planes like this Cessna, it's common to have power targets defined in RPM. போச்சு. ஓ ஏ ஓகே ஃபுல் ஸ்கோர் இல்லைனாலும் ஏ ஓகே. சரி 64% மாஸ்டர்ட். ஓகே நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் அண்ட் லெவல் ஃப்ளைட். நம்ம இதில் கண்டிப்பாக ஃபெயிலு. டான்ஸ் ஆடிட்டே இருக்கேன் பாருங்க எவ்வளோ இருக்குது. ஏர் ஸ்பீட் இண்டிகேட்டர், ஆல்டிமீட்டர், ஹெட்டிங் இண்டிகேட்டர், வெர்டிக்கல் ஸ்பீட் இண்டிகேட்டர், டாக்னோமீட்டர், ஆல்டிடியூட் இண்டிகேட்டர். இதில் வேறு ஏதோ ஃபார்முலா வேறு கொடுத்துருக்காங்க. ஆல்டிடியூட் ப்ளஸ் பவர் ஈக்குவல் டு பெர்ஃபார்மன்ஸ். டே இவ்வளோ இண்டிகேட்டர் கொடுத்துட்டு அதில் பெர்ஃபார்மன்ஸ் வேறு கால்குலேட் பண்ணுமா உங்களுக்கு? Attitude plus power equals performance. தெரியுது அதான் You're போட்டிருக்கீங்களே. currently at 5,500 feet in a cruise attitude. The aircraft's nose is positioned under the horizon and cruise power is at 2,300 RPM. சரி இப்போ என்ன பண்ணோம்? Try to reduce power to 2,000 RPM while maintaining 5,500 feet. 2000 RPM. ஓகே throttle decrease 5500 ஃபீட்டுக்கு ரெடியூஸ் பண்ணுமா? இப்போ என்ன ஸ்பீடில் இருக்கும்? ஓகே Go ahead, lower your RPM to ஓகே இப்போ 2,000 கரெக்டாக while இருக்கும். ஸ்பீடு maintaining கரெக்டாக 5,500 feet. ஃபீட் கரெக்டாக இருக்குது. அதான் க்ரீன் காட்டுது. ஓகே இப்போ ஸ்பீடை கம்மி பண்ணோம். ஓகே ஸ்பீடை கம்மி பண்ணிகிட்ருக்கேன். லோ ஓகே ரெண்டு குட். ஓகே You probably noticed, to maintain altitude, you need to pitch the nose up.
ஓகே நம்மளும் ப்ராக்டிஸ் You could just பண்ணியாச்சு. keep pulling on the yoke to hold steady, but that's not really a precise means of control. இந்த டான்ஸ் ஆடுறத விட Probably மாட்டேங்குது. better to adjust your trim wheel until you don't need to push or pull on the yoke. Drag the trim down when you need to set the nose up. ட்ரிம்மா Drag it up to set அப்படின்னா the nose என்னது? down. ஓ அதான் ட்ரிம் வீலா? Try adding trim to keep us at 5,500 feet without increasing throttle. ஓகே ட்ரிம் என்ன பண்ணும்? இது என்ன டான்சிங் ரோஸ் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு, ஸ்டெப்பு போட்டுகிட்டே இருக்கு மேலேயும் கீழேயும். Try it out. Trim the aircraft to maintain 5,500 feet. 5500ல தான் நம்ம ஓகே இன்னும் ஒரு 200 குறைக்கணும். ஓகே குறை நோஸ் டவுன், நோஸை கீழே Try it இறக்குடா. out. Trim the aircraft to maintain 5,500 feet. ஓகே என்ன ஓ நோஸ் இறக்கணும்னா ஸ்பீடு கூடுது. ஓகே கரெக்டு. ஆனால் Try ஆல்டிடியூட் it out. Trim the aircraft to maintain 5,500 feet. ஆல்டிடியூடும் குறைய மாட்டேங்குதே. நோஸ் இறக்கணும், இன்னும் நோஸை ஃபுல்லாக இறக்கணுமா? Situation. Try it out. Trim the aircraft to maintain 5,500 feet. You probably noticed, to maintain altitude, you need to pitch the nose up. ஓகே இப்போ கரெக்டான You ஆல்டிடியூடில் could just இருக்கும். keep pulling on the yoke to hold steady, but that's not really a precise means of control. Try it out. Trim the aircraft to maintain 5,500 feet. Probably better to adjust your trim wheel until you don't need to push or pull on the yoke. Drag the trim down when you need to set the nose up. Drag it up to set the nose down. Try it out. Trim the aircraft to maintain 5,500 feet. Try adding trim to keep us at 5,500 feet without increasing அம்மா throttle. நச நம்ம பேசிகிட்டே இருக்கேம்மா. ஓகே ட்ரிம்முனா வந்து டான்ஸ் ஆடாமல் இருக்கிறதுக்கு ட்ரிம்மு அவ்வளோதான் நான் பண்ணுறேன். என்ன ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர் மாதிரி கீழே இறங்குது. ஐயோ போச்சு 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 அவ்வளோதான் கவுத்துட்டேன், முடிஞ்சிச்சு. ஓகே புல் பண்ணியாச்சு. கீழே பார்த்தா நோஸ் அப்படியே கீழே இறங்கிச்சு. ஓகே ட்ரிம் பண்ணணுமா? இது வேற ஐயோ You போச்சு put your plane கவுந்துருச்சு. in a dangerous situation. நான் டேஞ்சர்ஸ். Noticed, to maintain altitude, you need to pitch the nose up. Try it out. Trim the aircraft to maintain 5,500 feet. You could just keep pulling on the yoke to 5500ல hold தான்மா steady, இருக்கு. but போத்தா that's போ. not really a precise means of control. Probably better to adjust your trim wheel until you don't need to push or pull on the yoke. Drag the trim down when you need to set the nose up. Drag it up to set the nose down. Try it out. Trim the aircraft to maintain 5,500 feet. Try adding trim to keep us at 5,500 feet without increasing throttle. Try it out. Trim the aircraft to maintain 5,500 feet. திரும்ப பேசிட்டு இருக்க நீ, திரும்ப பேசிட்டு இருக்க. ஓகே ஓகே ரெண்டும் க்ரீன் காட்டுது, ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். 5,500 ஓகே. Trim the aircraft to ட்ரிம் maintain ஆரம்பிச்சிட்டா திரும்ப. 5,500 feet. நீ மாதிரி நசம் பேசுகிறேன் பாட்டு, நானே கான்சென்ட்ரேட் முடியாமல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கீழே பார்த்தா கவுத்துருது, கீழேயும் பார்க்கக்கூடாது. ஓகே ஓகே ஆர்பி ப்ளஸ் பி. ஓகே ட்ரிம். இப்போ நீ ஸ்டாப் பண்ணல, உன்னை மியூட்டில் போட்டுருவேன் பார்த்துக்க. இட்ஸ் குட்டா. ஓகே ரெண்டு பட்டனையும் சேர்த்து அமுக்கணும். ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்லு, இப்போ பேசு. பண்ணிட்டு இருக்கும் போது நசன பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆல்டிடியூட் ஓகே. Power to 2,300 RPM while maintaining 5,500 feet. Get us back to a cruise attitude. ஓகே இது நம்மளுக்கு சூப்பர். இந்த இது நம்ம பண்ணிடலாம். க்ரூஸ் ஆல்டிடியூடு, மெயின்டைன் ஸ்பீடு அதெல்லாம் பண்ணிடலாம். ஏன்னா திரும்பியும் ட்ரிம்மா, ஐயோ ட்ரிம் வந்துருச்சு. ட்ரிம் த ஏர்கிராஃப்ட் டவுன். ஓகே ஓகே நோஸ் டவுன் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணணும். ஓகே இன்னும் ட்ரிம் ஆக மாட்டேங்குது. ஓகே போச்சு. இந்த ட்ரிம்மு ரொம்ப தான் காம்ப்ளிகேட்டான டாஸ்க்கு போலையே. கேட்கும்போது ஈஸியான டாஸ்க் மாதிரி தான் இருக்குது. லைக் யோக்கு வந்து மேலேயும் கீழேயும் புல் ஆகாமல் புஷ் ஆகாமல் பார்த்துக்கும் ட்ரிம்மு. ஆனால்
அந்த மாதிரி செட் ஆக மாட்டேங்குது. ஓகே, நான் 2 பட்டன் தான் அமுக்கிட்டு இருக்கேன், ஆக மாட்டேங்குது. யோ அம்மா, இன்ஸ்ட்ரக்டர் மாஸ், என்ன பண்ணும் சொல்லு, பேசாமல் இருக்க. ஒன்று எதுவும் மியூட்டில் போட்டேன்னா? மியூட்லலாம் போடலையே. ஐயோ, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு திரும்ப. RB + B தானா சொல்லியிருக்காங்க. ஐயோ, போடு போடு போ. க்ரீன் வருது அப்படி, இதோ மின்னல் அந்த மாதிரி ரேஞ்சில் டக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு. இந்த வந்துருச்சு இப்படி. நான் மெயின்டைன் ஆல்டிடியூட் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, ஆனால் ட்ரிம் ஆக மாட்டேங்குது. ஓகே, இந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஆல்டிடியூட் மேலே மேலே கீழே இறங்குது, மேலே போச்சு, கவுத்துட்டேன். போடா, நான் வந்து ஸ்டண்ட்டு பண்ண போகிறேன். போடா டே, கொஞ்ச நேரம் வெளியே போய் ஏற்றி பார்ப்போம். அட்ஜஸ்ட் பண்ணுறேன்டா, அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உள்ளே இருந்து பண்ண முடியல, வெளியே இருந்தாலும் அது எப்படி கீழே இறங்குதா மேலே இறங்குதான்னு பார்க்கலாம்ல. செம்மையாக இருக்குல்ல. நம்ம தான் இந்த ஃப்ளைட் ஓட்டுறோன்னு சொன்னால் அப்படியே ஒரு கெத்தாக இல்லை? அந்த லேண்ட்ஸ்கேப்பே பாருங்களேன், அப்படியே செம்மையாக இருக்குது பார்க்கவே. இந்த நம்ம கூகுள் மேப்ஸ்லலாம் வந்து இந்த சேட்டலைட் வியூ போட்டோன்னா எப்படி இருக்கும், அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்கும்ல, அதே மாதிரி இருக்குது. சரி, கொஞ்சம் நேரம் அப்படியே இதில் ஓட்டிகிட்டு இருப்போம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். நான் இந்த டான்ஸிங் மட்டும் விட மாட்டேங்குது. அது மேலே கீழே, மேலே அப்படியே போ. என்ன நார்மலாக தான் நான் போயிட்டு இருந்துச்சு, திரும்ப என்ன அட்ஜஸ்ட் தான் பண்ண முடியலையே. நார்மலாக போயிட்டு இருக்கும்போதே டேஞ்சரில் இருக்கா? சரி, உள்ளே போயிடுவோம். ஓகே, ரெண்டுமே க்ரீன் கரெக்டாக தானே இருக்கு இப்போ. இட்ஸ் குட். அப்பாடா, என் ஊருக்கே தெரியுமே, ஐ கேன் டூ பெட்டர். To remove pressure on the yoke. Then small adjustments to find the perfect setting to keep your desired attitude. Okay. If you feel your pitch slipping and need to get back to the proper attitude, don't worry. Just pull on the yoke, then dial in the right trim. That's the key to straight and level flight. மேலே கீழே. ஓகே, பி கொடுத்துருக்கு. ஓகே, அவ்வளோ நேரம் எடுத்ததுக்கு பி கொடுத்தது ரொம்ப பெருசு தான். நான் ஃபெயில்னு நினச்சேன். 72% மாஸ்டர்ட். ஓகே, லாஸ்ட் டெஸ்ட், ஆட்டிடியூட் டெஸ்ட். ஓகே, எலிவேட்டர்ஸ், எய்லரான்ஸ், ரடர். ஓகே, சுத்த விடுவாங்க நினைக்கிறேன் இதில். The art of maneuvering a plane through the air isn't a mystery to you anymore. Now it's time to test the skills you've learned. As you can see, we're cruising at 6,000 feet on a north heading of 360 degrees. Start by descending to 5,500 feet while maintaining a northerly heading. ஓகே, நார்த் எங்கே பார்க்குறது? ஓ, அங்கே இருக்க காம்பஸ். ஓகே, நார்த்தில் தான் இருக்கோம். ஓகே, ஆட்டிடியூட் ரெடியூஸ் பண்ணணும். சரி, இப்படியே மேலே போயிட்டே இருந்தா அப்படியே தூக்கம் வந்துடாது? பேன்னு போயிட்டு இருந்தா யாரும் வரமாட்டான் என் பக்கத்தில், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ ரோட்டில் போனால் காரு பஸ் வரும், அப்படியே போயிட்டுருக்கோம். இதில் அப்படியே போயிட்டு, அதுவும் இந்த ஆட்டோ பைலட்லாம் போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்க, பேன் இருக்கும். ஆனால் நம்ம டான்ஸ் ஆடிட்டுருக்கோம், அது வேறு விஷயம்.
நம்மளுக்கு அப்படி இழுத்து 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 விட்டுட்டு இருக்கணும் மேலே வர. இந்த You போயிடுச்சு, put your plane in a dangerous கவுத்துருச்சு. situation. Start by descending to 5,500 feet while maintaining a northerly heading. While இப்போ descending, 6000 reduce throttle இருக்கோம். to avoid overspeed. If your speed is in the yellow arc of the airspeed indicator, reduce throttle to idle and pull gently on the yoke to slow down. இன்னும் ஒரு 300 ரெடியூஸ் பண்ணோம். நோஸ் டவுன். ஓகே, ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, green, all green. That's good. Good Now சொல்லிடுச்சு. climb to 6,000 feet and turn to a south heading. 6000 On the Cessna south 152, heading. you need full power to climb effectively. ஃபுல் பவர் அடிச்சு ஓட்டுன்றுச்சு. ஃபுல் பவர் பண்ணிட்டே டேர்ன் பண்ணோம். ஓ போச்சு, கவுத்துருச்சு. ஃபுல் பவரில் டேர்ன் பண்ணால் கவுத்துருச்சு. Now climb to 6,000 feet and turn to a south heading. On the Cessna 152, you need full power to climb effectively. ஓகே, வெளியே போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ட்ரை பண்ணுவோம், இல்லாட்டி வெளியே போயிடுவோம். You put your plane in a dangerous situation. லைட்டாக திரும்பினாலே கவுத்துருது. Now climb to 6,000 feet and turn to a south heading. On the Cessna 152, you need full power to climb effectively. ஃபுல் பவரில் தான் இருக்குது. You put your plane in a dangerous situation. இது சரிப்பட்டு வராது, வெளியே போயிட வேண்டியதான். Now climb to 6,000 feet and turn to a south heading. இதில் அப்படியே க்ளீனாக தெரியுது, அப்படி எங்கே டேர்ன் ஆகுது அப்படின்னு. Power to climb effectively. பவர் ஃபுல்லாக தான் இருக்குது. You put your plane in a dangerous situation. கரெக்டாக தானே போயிட்டு இருந்துச்சு. ஃபுல் பவரில் Now இருக்குது. climb to 6,000 feet and turn to a south heading. On the Cessna 152, you need full power to climb effectively. ஓகே, ஆல்டிடியூட் கூடு. இப்போ டேர்ன் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஐயோ, சவுண்டு You put கொடுக்காது. your plane in a dangerous situation. உள்ளேயும் முடியல, வெளியேயும் முடியல. ஃபெயிலு தான் Now இது. climb to 6,000 feet and turn ஓகே to a south ஓகே, heading. On the அப்படியே Cessna 152, ஸ்லோ. you need full power to climb effectively. பிடிச்சாச்சு. இந்த டேர்ன் தான், இதுதான் செம்ம. அப்படியே தான். செம்ம, அப்படி தான். 2 கிரீனு சவுத் வந்தாச்சு. You put கொஞ்சம் your plane அடி. in a dangerous situation. அதுக்குள்ளே Now டேஞ்சரா? climb to 6,000 feet and turn to a south heading. இந்த தடவை On the முடிக்கணும். Cessna 152, you need full power to climb effectively. ஓகே, இதுக்கு மேலே ஸ்மூத்தாலாம் என்னால் ஓட்ட முடியாது. செம்ம ஸ்மூத். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. நோஸை ஃபுல் பண்ணணும், ஆல்டிடியூட் மெயின்டைன் பண்ணணும், ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஒரு வழியாக சவுத்துக்கு செட் பண்ணியாச்சு. கிளைம் டு 6000 feet. கிளைம் பண்ணு, ஃபுல் பண்ணு. கிளைம் பண்ணியாச்சு. That's good. The turn was good, but try to climb faster in the future. ஃபாஸ்டராக தான் கவுந்துருதே. All right, next exercise. Maintain your heading of 180 degrees. Stay at 6,000 feet and adjust your airspeed to 80 knots. 80 knots. நாட்ஸ் எங்கே பார்க்குறது? ஓகே, லெஃப்ட் கார்னர். ஓகே, ஆல்டிடியூட் மெயின்டைன் ஆகுது. Go ahead சவுத் and reduce your speed. ஓகே, ஸ்பீடை ரேஸ் பண்ணால் கவுந்துடக்கூடாது. பார்ப்போம். Reducing the speed. Throttle. Go ahead and reduce your speed.
ரெடியூஸ் பண்ணிட்டாமா இருக்கேன் வெயிட். ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ கவுந்துச்சு கவரில். என் நோஸை மட்டும் புல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஆல் கிரீன். எஸ், கம்ப்ளீட் பண்ணு இன்ஸ்ட்ரக்டர்மா, கம்ப்ளீட் பண்ணு. எல்லாமே க்ரீன். இன்னும் கொஞ்சம் போச்சுடா, விட்டுருவேன். எவ்வளோ தூரம் தான் நானும் புல் பண்ணிகிட்டே இருக்கிறது. That's okay. ஓகே சொல்லியாச்சு. Review straight and level flight to better manage your speed and altitude. கவுந்துருன்னு நினைக்கிறேன். அப்பாடு. Did well, but you can do better. பி பரவாயில்ல, நான் கூட சிஇஓ நினச்சேன். 81% மாஸ்டர். எல்லா ட்ரைனிங் முடிச்சாச்சு, பட் 81% தான் மாஸ்டர் ஆகிருக்கும். 100% முடிக்க முடியல. அந்த ட்ரிம்மில் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிம் த வீல் அப்படின்னு சொல்லிட்டே கத்திக்கிட்டே இருந்துச்சுல நம்ம. சரி, வேற எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ட்ரைனிங் தான் வந்து டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஓ, லாஸ்ட் வந்து ஏர்லைனர். ஓ, A320 777. செம்ம லாஸ்ட்டு செம்ம ட்ரைனிங்காக இருக்கும் போலே. ஓகே ஓகே மக்களே, இதான் எண்ட் ஆஃப் தி ப்ளே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பேசிக் ஃப்ளைட் ட்ரைனிங் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேஸ்புக் பேஜுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். கூடிய விரைவில் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் ட்ரைனிங் நம்ம டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பார்க்க போகிறோம். Until then, bye.